கரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தை பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள், மீட்பினை நீதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் மருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாயிணைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் பல இடங்களிலிருந்து பல ஊர்களிலிருந்து நாம் இந்த தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறோம். மணலூர் மாதாவினுடைய அவருடைய இல்லத்திற்கு நாம் உரிமையோடு வந்திருக்கிறோம். இந்த தாய் கடந்த ஆண்டு நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். திருப்பாடல் 106:1 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எனவே கடந்த ஆண்டு முழுவதுமாக இந்த அன்னை மரியாள் நம்மை எல்லா விதமான நலங்களாலும் நிரப்பியிருக்கிறார்கள், நன்மைகளை செய்திருக்கிறார்கள், ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்திருக்கிறார்கள். நல்ல தொழில் முன்னேற்றம், நல்ல உடல் ஆன்ம சுகம், நாம் நினைத்த காரியங்களிலே வெற்றி, நல்ல திருமண வரன்கள், ஏராளமான குழந்தை செல்வங்கள், இன்னும் குடும்ப சமாதானம் எல்லாவற்றையும் கொடுத்த இந்த தாய் மணலூர் அன்னை மரியாளுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்னும் தொடர்ந்து அருள் நிறைந்தவள் இந்த தாய். லூக்கா நற்செய்தி 1:28 அருள் மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு. அருள் நிறைந்தவள் நமது தாய் அன்னை மரியாள், ஆண்டவர் அவரோடு இருக்கின்றாள். எனவே அப்படிப்பட்ட மகிமையான இந்த தாய் அன்னை மரியாளை நாம் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவி உன்மீது வரும், உன்னத வல்லமை உன்மீது நிழலிடும். எனவே ஆண்டவரையும் பரிசுத்த ஆவியையும் பெற்றிருப்பவள் இந்த தாய் அன்னை மரியாள். அருளை நிரம்ப பெற்றிருப்பவள் இந்த தாய் அன்னை மரியாள். எனவே அவளிடமிருந்து இந்த நாளிலே நாம் நிறைய அருளை பெற்று செல்ல போகிறோம், ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல போகிறோம். இந்த துவக்க மார்கழியினுடைய முதல் மாதத்திலே, ஆண்டினுடைய துவக்கத்திலே நாம் இருக்கிறோம். இந்த ஆண்டு நமக்கு நல்ல ஒரு வளமையும் செழுமையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். எரேமியா 29:11 இதோ உனக்கு நான் வளமையான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் தரும் நல் வாழ்வின் திட்டங்களை வகுத்துள்ளேன். எனவே ஆண்டவர் நமக்கு இந்த ஆண்டிலே நல்ல வளமையான செழுமையான எதிர்காலத்தை தருவார். நம்பிக்கையோடு நாம் இந்த ஆண்டை அடியெடுத்து வைப்போம். அன்னை மரியாளினுடைய ஆசீர்வாதத்தோடு, அவருடைய கரத்தோடு, அன்பு மகளே மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அன்னை மரியாள் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவும் அதே போல சொல்லுகிறார், என் அன்பு மகனே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன், நீ கலங்காதே திகையாதே என்று சொல்லுகிறார். எபிரேயர் 13:5 ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன். எதிர்காலத்தை பற்றி அச்சம், படிப்பு, இளைஞர்களுக்கு பற்றி அச்சம், தொழில் முன்னேற்றத்தை பற்றி அச்சம் வேண்டாம், கவலை இல்லை. ஆண்டவர் இருக்கிறார், அன்னை மரியாள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த ஆண்டை அடியெடுத்து வைப்போம். இந்த ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கட்டும். எசாயா 58:11 இதோ நான் உனக்கு வளமையான, இதோ நான் நீ வற்றாத நீரோற்றை போலவும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் என்றுமே இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே நமது வாழ்விலே பசுமையும் வளமையும் செழுமையும் சிறத்தோங்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். இறைவன் நம்மோடு இருந்து இந்த நாளை வழிநடத்த வேண்டும் என்று நாம் இந்த வழிபாட்டிலே வேண்டிக் கொள்வோம். இந்த திருப்பலியானது முடியப்பன், பிலோமி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகும். நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும், டயஸ், ஆனந்த், இருதயராஜா, சுஜிதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகும். நல்ல சுகப்பிரசவம் வேண்டியும், சிலுவைமுத்து, பீட்டர் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், ஆரம்பித்திருக்கிற வீடு கட்டக்கூடிய பணியானது நல்ல முறையிலே கட்டி முடிக்க வேண்டுமெனவும், காட்வின், இருதய புனிதா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும், பவுல்ராஜ், கேத்ரின், இன்பமலர் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், வின்ஸ்டன், அன்புமலர் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், அந்தோணிராஜ், வனிதா நல்ல உடல் ஆன்ம சுகம் வேண்டியும் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், அமிர்தத்துறை, செரின் இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும்,
அருள் சாந்தி இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், அருள் சகோதரி இருதயமேரி இவர்கள் நல்ல உடல் ஆன்ம சுகம் பெற வேண்டுமெனவும் மற்றும் நல்ல உடல் ஆன்ம சுகம் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறந்த பெற்றோர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சூசிராஜ் பெனிட்டா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், அமல் மகராசி இவர்கள் ஆண்டு முழுவதும் இறைவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிரின்சோ சித்ரா இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிரவின் லிஜிட்டா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும், பிள்ளைகள் நல்ல கல்வி அறிவிலும் உடல் நலத்திலும் சிறந்தோங்கும்படியாகவும், ராஜா சுபானி ரிஷா இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் நல்ல கல்வி வளர்ச்சிக்காகவும் நற்சுகம் வேண்டியும், அமர்ஜன் விஜிமா இவர்கள் நல்ல குழந்தை பாக்கியம் வேண்டியும், பாலின் நல்ல சுகம் வேண்டியும் நல்ல உடல் ஆன்ம சுகம் நல்ல படிப்பிற்காகவும் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியேன் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன் நாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நல்ல தந்தையே, மனிதருக்கு நன்மை பயக்கும் நிலத்தின் விளைச்சலை தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவ்வுலகில் மது மேலான பராமரிப்பினால் எங்களுக்கு போதுமான விளைச்சல் அளித்தது போல எங்கள் உள்ளமாகி நிலத்தில் நீதி தளர்விட்டு அன்பின் நற்கனிகளை விளையச் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 7 முதல் 18 முடிய. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 7 முதல் 18 முடிய. அந்நாட்களில் மோசே மக்களை பார்த்து கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டுக்கு அழைத்து செல்கிறார். அந்த நாடு பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் பாய்கின்ற ஆறுகளையும் ஊற்றுகளையும் ஏரிகளையும் கொண்டது. கோதுமை, திராட்சை, அத்தி, மாதுளை, பார்லி ஆகியவை நிறைந்த நாடு. அது ஒலிவ எண்ணெயும் தேனும் நிறைந்த நாடு. அந்த நாட்டில் பஞ்சமின்றி நீங்கள் அப்பங்களை உண்பீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த குறையும் இராது. அந்த நாட்டின் பாறைகள் அனைத்தும் இரும்பு. அதன் மலைகளிலிருந்து செம்பு வெட்டி எடுக்கலாம். நீங்கள் உண்டு நிறைவு கொள்வீர்கள். அப்போது வளமிகு நாட்டை உங்களுக்கு கொடுத்ததற்காக உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவீர்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகள், நியமங்கள், முறைமைகள் ஆகியவற்றினின்று வழுவியதன் மூலம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்து போகாதபடி கவனமாயிருங்கள். நீங்கள் உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அழகிய வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உங்கள் ஆடு மாடுகள் பழுகும் போதும் வெள்ளியும் பொன்னும் உங்களுக்கு மிகுதியாகும் போதும் உங்களுக்கு உள்ளதெல்லாம் பெருகும் போதும் நீங்கள் நெஞ்சில் செருக்குற்று அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே. எனவே எங்கள் ஆற்றலும் எங்கள் கைகளின் வலிமையுமே இந்த செல்வங்களை எங்களுக்கு ஈட்டி தந்தன என்று உங்கள் உள்ளங்களில் எண்ணாதபடி கவனமாயிருங்கள். உங்கள் மூதாதையருடன் ஆணையிட்டு செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துமாறு இந்நாளில் இருப்பது போன்ற செல்வங்களை ஈட்டவல்ல ஆற்றலை உங்களுக்கு அளித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. மண்ணுலகை தேடி வந்தீர், அதற்கு நிறைய மழை கொடுத்தீர். ஆறுகள் நிரம்ப செய்தீர், தானியங்கள் விளைய செய்தீர். மண்ணுலகை தேடி வந்தீர், அதற்கு நிறைய மழை கொடுத்தீர். ஆறுகள் நிரம்ப செய்தீர், தானியங்கள் விளைய செய்தீர். அடைசால்கள் எல்லாம் தண்ணீர் ஓட செய்தீர். மண்ணை பரம்பிடித்து மழையால் மிருதுவாக்கினீர். சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே, அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. முளைத்து வரும் விதையை ஆசீர்வதித்து காக்கின்றீர்.
ஆண்டு முழுவதையும் கருணையாலே நிரப்புகின்றீர். முளைத்து வரும் விதையை ஆசீர்வதித்து காக்கின்றீர். ஆண்டு முழுவதையும் கருணையாலே நிரப்புகின்றீர். நீர் செல்லும் இடத்தில் செழுமை சிந்துதே. பாலை மேய்ச்சல் நிலம் கொழுமை கொண்டு விளங்குதே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே. அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. சீயோனில் இறைவா உமக்கு பாடல் இசைப்பது தகுதியே. அங்கு பொருத்தனைகள் செலுத்துவதும் தகுதியே, என்றும் தகுதியே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 15 தொடக்கம். எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. அவர்களுக்கு அவர் ஓர் உவமையை சொன்னார். செல்வனாக இருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீர் சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராக தமக்காக செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொங்கல் பெருவிழாவை நாம் சிறப்பு செய்கின்றோம். எல்லாம் பொங்கல் பூரிப்பு மகிழ்ச்சியிலே நாம் இருக்கிறோம். கொண்டாட்டங்கள், பொங்கல் இடுதல், கோலமிடுதல், விளையாட்டு போட்டிகள், இவைகளெல்லாம் சேர்ந்து மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு நமது அன்னையினுடைய திருத்தலத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். அத்தோடு இந்த நாளிலே நாம் வனத்து அந்தோணியாரனுடைய விழாவையும் நாம் சிறப்பு செய்கின்றோம். துறவியாக இருந்து காடுகளிலே இருந்து அங்கு கிடைக்கப்பட்ட உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு ஒரு துறவு வாழ்க்கை, ஒரு தூய வாழ்க்கை வாழ்ந்தவர் தூய வனத்து அந்தோணியார். நாம் பொதுவாக இந்த வனத்து அந்தோணியாரை அதிகமாக பேசுவதில்லை. நமக்கு பதுவை அந்தோணியாரை பற்றி தான் நம்ம ரொம்ப பேசுவோம். திருவிழாக்கள்லாம் பதுவை அந்தோணியார் விழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே இத்தகைய ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு அருமையான தருணத்திலே இன்று நாம் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம். பொங்கலை பற்றி சிறப்பிப்பது, அதனுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன, நமது கத்தோலிக்கர்களுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன நமக்கு செய்தியை கொடுக்கிறது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். முதலாவதாக, இது ஒரு வேளாண்மை விழா. வேளாண்மை விழா, விவசாயம், உழவு விழா. உழவர்கள், இன்னைக்கு உழவர் திருநாள் தானே, இன்னைக்கு உழவர் திருநாள். நமது தமிழர்களினுடைய அடிப்படை தொழில் என்பது இந்த உழவு தொழில். நமது தமிழ் இலக்கியங்களிலும் இதை பற்றி அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. நமது தமிழ் ஆசான் திருவள்ளுவர் 1033வது குறளிலே அவர் சொல்லுவார்,
உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் என்று சொல்லுகிறார். அந்த அளவிற்கு வேளாண்மை தொழிலுக்கு, உழவு தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் திருவள்ளுவர். அது மிகவும் எல்லா தொழில்களை விட மிக முக்கியமான ஒன்று, மேன்மையான ஒன்று என்று அவர் சொல்லுகிறார். இன்று நாம் பார்க்கும் பொழுது இந்த உழவு தொழில், விவசாயம் செய்யக்கூடியவர்கள், பயிரிடக்கூடியவர்கள், இந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் ஏதோ தரம் குறைந்தவர்கள். இந்த விவசாயம் செய்கின்றவர்கள் அதை பற்றி, அந்த தொழில் என்பது ஒரு தரக்குறைவான ஒரு தொழில் வேலை என்ற ஒரு எண்ணம் எல்லாம் இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை. இறைவனால் கொடுக்கப்பட்டது, இறைவனுக்கு உகந்த ஒரு நிலம், பொருட்கள் எல்லாமே இருக்கிறது. அதை நாம் உண்கிறோம். எனவே அப்படி அந்த பார்வையை நாம் நம்மிடமிருந்து மறைக்க வேண்டும். முதலிலே வேளாண்மை தொழிலுக்கு, வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நமது எந்த அரசும் சரி, நாமும் சரி. அதே போல விவசாயிகளை நாம் இந்த நாளிலே நினைத்து அவர்களுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நமக்கு தெரியாது அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. அருமையாக ஒரு பழமொழி சொல்வார்கள், நாங்கள் சேற்றில் கை வைத்தால்தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும், நாங்கள் சேற்றில் கால் வைத்தால்தான் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும். அது உண்மைதான். அவங்க சேத்துக்குள்ள இறங்கணும், இறங்கி நாற்று நட்டு என்ன நமக்காக இது பண்ணுறாங்க. அப்போது நமக்கு அடிப்படை, மனித வாழ்வுக்கு அடிப்படை உணவு. அந்த உணவு அரிசி நாம் பயிரிடுகிறோம். சில இடங்களிலே கோதுமை பயிரிடுகிறார்கள். அப்போ நமது மனுஷ வாழ்வுக்கு அடிப்படை இந்த விவசாய தொழில் தானே. இந்த விவசாயம் செய்யாமல் நாம் உயிர் வாழவே முடியாதே. உணவு இல்லாமல் எப்படி உயிர் வாழ முடியும்? அப்போ அந்த உணவை பெற்று தருவது இந்த வேளாண்மை தொழில், இந்த உழவு தொழில், இந்த விவசாயம். எனவே அதற்கு விழா கொண்டாடுகின்ற ஒரு நாள் இந்த பொங்கல் திருநாள். விவசாயிகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது இந்த நாள் என்று நாம் சொல்லலாம். நமது விவிலியத்திலே பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் கானான் நாட்டிலே குடியேறிய பிறகு அவர்களுடைய பிரதான முதன்மையான தொழில் என்ன தொழில்? பயிர் தொழில். அதற்கு முன்னால் அவர்கள் நாடோடிகளாக இருந்தார்கள், ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார்கள், நிலையான தொழில் இல்லை. எனவே கானான் நாட்டிலே குடியேற பிறகுதான் அவர்களுக்கு பயிர் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு நிலம் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் பிரித்து கொடுக்குறாங்கல்ல, அந்த 12 கோத்திரத்துக்கும் 12 இடம். அப்போது இடம், ஒரு நிலம் என்பது மனுஷனுக்கு இன்னைக்கு அவசிய தேவையாக ஒன்று. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்குது. நாம் வீடில் குடியேறதுக்கு முதல்ல ஒரு இடம் சொந்தமாக தேவை. அதன் பிறகு நாம் அதை சில பயிரிடுறதுக்கு இல்லை சில இடங்களுக்கு நம்ம அப்போ நிலம் என்பது மனுஷனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறது, மனித மாண்பை கொடுக்கிறது, மனித வாழ்வினுடைய அவசியமாக இருக்கிறது. அப்போ இவை எல்லாம் கலந்ததான் இந்த வேளாண்மை. அப்போ அந்த நிலத்தை நாம் பண்படுத்தி பயிர் தொழில் செய்ய வேண்டும். அதுக்கு தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நிலத்தை, இடத்தை வைத்து என்னெல்லாமோ நிறைய தவறான காரியங்கள், தீய காரியங்கள் எல்லாம் நடத்தப்படுகிறது. நிலம் பாழடைந்து விட்டது, மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நிலம், கடவுள் கொடுத்த அந்த நிலம். அப்போ பயிர் தொழில், தானியங்கள் இவைகளெல்லாம் விளைய வைப்பதற்கு பதிலாக அந்த இடங்களெல்லாம் அழிக்கப்படுகிறது. தொழிற்சாலைகள், இன்னும் மற்ற நிறுவனங்கள் எல்லாம் அமைக்கப்படுகிறது. அப்போ மனித வாழ்வின் ஆதாரமே இந்த பயிர் தொழில் என்பதை மறந்து விட்டோம் இன்னைக்கு. எனவே இந்த நிலம் எவ்வளவு முக்கியம். எனவே அந்த நிலத்திலே நாம் பயிரிடும் பொழுது அது நமக்குத்தான் கொடுக்கிறது. நாம் உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும் தான் அது உணவாக இருக்கிறது. எனவே அந்த நிலத்தை மதிக்க வேண்டும், பேணி பாதுகாக்க வேண்டும். அதே போல நாம் இந்த இயற்கையையும் பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த முதல் கருத்தாக இந்த வேளாண்மை விழா நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இன்னைக்கு எவ்வளோ மரங்களை வெட்டுறோம். இன்னைக்கு பச்சை பச்சையர்னு இருக்கக்கூடிய எல்லாமே காடுகள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அப்போ மழை இல்லை, தானியம் இல்லை, அப்போ விளைச்சல் இல்லை. மழை வரமாட்டுக்குது அப்படின்னா இதுதான், நிலம் மாசடைகிறது, நிலம் அழிக்கப்படுகிறது, காடுகள் அழிக்கப்படுகிறது. அதுதான் நமக்கு மழை இல்லை, நமக்கு நல்ல விளைச்சல் இல்லை. அப்போ இதை நாம் உணர இந்த நாள் நமக்கு சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. திருப்பாடல் 65 9-13 வரை உள்ள பகுதிகளிலே பார்க்கும் பொழுது, மண்ணுலகு நீர் நிலம் வளத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தீர், தானியங்கள் எல்லாம் நிரம்ப நீர் விளைய செய்தீர் என்று, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று அதிலே வரும். எனவே அப்படிப்பட்ட நாம் எவ்வளவுதான் பயிர் செய்து தண்ணீர் ஊற்றி பராமரித்தாலும் அதை விளைய செய்கிறவர் யாரு? கடவுள் தான். எனவே இந்த ஆண்டு நல்ல விளைச்சலை தந்த கடவுளுக்கு, அன்னை மரியாளுக்கு, மாதாவுக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.
இனி வருகின்ற ஆண்டும் நல்ல சிறப்பாக இருக்க வேண்டும் எனவும் நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த பொங்கல் பண்டிகை நமக்கு உணர்த்துகின்ற ஒரு உண்மை, இது ஒரு அறுவடை விழா. மார்கழி மாதம் துவக்கத்தில் இருக்கிறோம். மழை பெய்து நாம் எல்லாம் பயிரிட்டு இப்போ எல்லாமே அறுவடையினுடைய ஒரு காலம். அப்போது அறுவடை காலம்தான் அதனுடைய முதல் நாள். அதைத்தான் நாம் இன்று கொண்டாடுகிறோம் அறுவடை விழாவாக. அது பொங்கலினுடைய ஒரு அடிப்படை. நம்ம விவிலியத்திலும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது விடுதலை பயணம் 34ஆம் அதிகாரம் 22வது வசனம், அப்போ இஸ்ரேல் மக்கள் கோதுமை, பார்லி இவைகளை எல்லாம் பயிரிட்டார்கள். எனவே அது விளைந்து அறுவடை நேரத்தில் அதை ஒரு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் விழாவாக கொண்டாடினார்கள். அறுவடை செய்து அதை சேகரிப்பு நாள் சேகரித்து எல்லாவற்றையும் சேகரித்து அதை அறுவடை விழாவாக அவர்கள் கொண்டாடினார்கள். இதைத்தான் நாம் விடுதலை பயணம் 23ஆம் அதிகாரம் 16வது வசனம், அறுவடை விழா நீ கொண்டாட வேண்டும். எல்லாவற்றையும் விளைச்சு அது முதற் பலன் கொடுக்கக்கூடிய, பலன் தரக்கூடிய நேரம் வந்தவுடனே நீ அறுவடை விழா. அப்போ அறுவடை விழாவாக இஸ்ரேல் மக்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த அறுவடை விழாவிலே என்ன செய்தார்கள்? முதற்கனியை அவர்கள் ஒப்படைத்தார்கள். அப்போ இது ஒரு மூன்றாவது முதற்கனியினுடைய ஒரு நாள். தலையீற்று, தலைக்குட்டி, தலைப்பேறு. அப்போது நமக்கு பயிரிடுறோம், அதனுடைய தானியங்களை நமக்கு கிடைக்குது, கடவுள் கொடுத்திருக்கிறாரு. அதில் முதல் தானியத்தை, முதல் பழங்களை, முதல் காய்கனிகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறோம். அதற்கு விவிலியத்தில் நாம் பார்க்கலாம். லேவியர் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம், அறுவடையினுடைய முதல் விளைச்சலான அந்த கதிர்கட்டை நீ குறிவிடம் கொண்டு வர வேண்டும். அவர் உங்கள் சார்பாக, மக்கள் சார்பாக கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுப்பார். எண்ணாகமம் 28ஆம் அதிகாரம் 26வது வசனம், புது தானியத்திலிருந்து ஆண்டவருக்கு முதல் உணவு படையல் படைக்க வேண்டும். அப்போ அறுவடையினுடைய முதல் கனியை நீங்கள் ஆண்டவருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலை. அதுக்கு அடுத்து இது மருவி கொஞ்சம் கொஞ்சமாக மிருகங்கள், விலங்குகளினுடைய தலைக்குட்டியை ஆண்டவருக்கு காணிக்கையாக படைத்தார்கள் இஸ்ரேல் மக்கள். அதைத்தான் விடுதலை பயணம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசியுங்கள். கருப்பையை திறக்கும் தலைப்பேர் அனைத்துமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும். அப்போ விலங்குகள் முதல்ல தானியங்கள், பயிர்கள், அதில் விளைச்சல் கொடுத்தா அடுத்து விலங்குகள், மிருகங்களினுடைய முதல் தலையீற்று, தலைக்குட்டியை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடு. அதைத்தான் தொடக்க நூல் 22:2 பார்க்கிறோம். ஈசாக் தனது ஒரே பேரான மகன், அதனை நீ ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடு. அதே போல இயேசு தலைமகன், ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்தார்கள். அப்படிதானே? லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 22 24 வரை நாம் வாசிக்கின்றோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம், கொலோசியர் 1:15, படைப்பனைத்திலும் தலைப்பேறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே இப்படி இது இந்த பொங்கல் விழா என்பது அறுவடையின் விழா இரண்டாவதாக. மூன்றாவதாக முதற்கனியினுடைய ஒரு நாள். முதற்கனியை ஆண்டவருக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கின்ற ஒரு நாள். மனிதர்களை கூட, விலங்குகள், மிருகங்கள் எல்லாவற்றுடைய முதற்கனி ஆண்டவருக்கு காணிக்கை. அடுத்து நான்காவதாக இது ஒரு நன்றியினுடைய ஒரு விழா. கடந்த ஆண்டு விளைச்சலை தந்த இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழாவாக இருக்கிறது. உழவர்கள் எல்லாரும் நன்றி செலுத்துகிறார்கள், நாமும் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழா. திருப்பாடல் 67:6வது வசனத்திலே பார்க்கிறோம், நிலம் நல்ல விளைச்சலை தந்தது, எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். திருப்பாடல் 136 பார்க்கிறோம், ஆண்டவருக்கு நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். மலாய் மொழியிலே நன்றி என்ற சொல்லுக்கு தெரே மகாசே என்று சொல்வார்கள்.
அன்புடன் ஏற்றுக்கொள்வோம், அன்புடன் ஏற்றுக்கொள்வோம். அப்போ ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு செய்த கொடைகள், நன்மைகள், குறிப்பாக நல்ல விளைச்சல், நல்ல மழை, நல்ல தானியங்களை கொடுத்திருக்கிறார். அதற்கு அதை நாம் அன்போடு ஏற்றுக்கொள்வோம். அது இல்லைன்னாலும் பரவாயில்லை, குறைவாக கொடுத்தாலும் பரவாயில்ல, அன்போடு ஏற்றுக்கொள்வோம். நல்ல மழை இல்லை, தானியங்கள் விளைச்சல் சரியில்லை, பரவாயில்ல, அன்போடு ஏற்றுக்கொள்வோம். அதை அதுதான் ஒரு நன்றி உணர்வு என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக 5வதாக, இது நமது தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், நமது மொழி இவையற்றினுடைய ஒட்டுமொத்தமான ஒரு விழா. தமிழ் இன மக்களினுடைய ஒரு விழா. நமது மொழியை, நமது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு விழா. ஒவ்வொரு பண்பாடு கலாச்சாரத்துக்கு ஒரு விழா இருக்கும். அதே போல நமது தமிழர் பண்பாடு கலாச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு விழா இந்த பொங்கல் விழாதான். எனவே இந்த நாளிலே நமது பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்கிறது? தமிழர் பண்பாடை நாம் பின்பற்றுகிறோமா, அல்லது அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கிறது? மேலத்தைய கலாச்சாரங்கள், பண்பாடு உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது. இன்று இளைய தலைமுறை அதற்கு அடிமையாகி விட்டார்கள். அப்படிதான் பார்க்க வேண்டும். அப்போ நமது மடிந்து போன, கரைந்து கொண்டிருக்கக்கூடிய, சறுக்கி கொண்டிருக்கக்கூடிய நமது தமிழர் பண்பாடு கலாச்சாரத்தை நாம் என்ன செய்யணும்? அதை மெருகேற்ற வேண்டும், அதை புதுப்பிக்க வேண்டும், அதை முன்னேற்றுவதற்காக பாடுபட வேண்டும். அதே போல தமிழ் மொழி, செம்மொழி, பல மொழிகள் இருக்கு உலகத்துல, ஏகப்பட்ட மொழிகள் இருக்கிறது. அதிலே செம்மொழிகள் என்பது ஒரு குறிப்பிட்டது தான். ஒரு 16-20 செம்மொழிகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதுல தமிழ் இருக்கிறது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய தலை சிறந்த மொழி எது? உலகத்திலே தலை சிறந்த மொழி ஆங்கிலம். ஆங்கிலம் தான் இன்னைக்கு உலகத்திய மொழி. ஏன் அது அவ்வளவு பெரிய பிரசித்தியமான மொழியாக இருக்கிறது? உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் ஆங்கிலம் தான் பிரதான மொழி. வேர்ல்டு லாங்குவேஜ், உலக மொழி ஆங்கிலம். ஏன்? அந்த மொழி, செம்மொழி, அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஒரு வார்த்தைக்கு பல வார்த்தைகள், அந்த காலம், பழைய காலம், அது பிறகு மத்திய காலம், இப்பொழுது வரக்கூடிய காலம், ஒவ்வொரு இதுக்கும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தை புதுசு புதுசாக பிறந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மொழி என்பது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சரிதானே? இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த ஒளி, லைட் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதுக்கு அப்போ அந்த காலத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும், இந்த காலத்தில் ஒரு அர்த்தம். பாருங்க, நிறைய நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஏதாவது பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன எவ்வளவு! அப்போ சில மொழிகளில் ஆதி முதல் அந்த வரை அந்த பொருளுக்கு அந்த வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. சரிதானே? தட்டு அப்படின்னா அது தட்டு தான், ஆதி முதல் இப்போ வர. ஆனால் ஆங்கிலம் ஒரு வார்த்தைக்கு பல மொழிகள் இருக்கும், பல வார்த்தைகள் இருக்குது. ஒரு 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 பொருளை நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு பல, ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. புதிய புதிய வார்த்தைகள் கண்டெடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ ஒரு குளம், தண்ணி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏகப்பட்ட வார்த்தைகள் நாம் பார்க்குறோம். பாண்டு, ஸ்ட்ரீம், என்ன ஏகப்பட்ட வார்த்தைகள் ஆங்கிலத்தில் இருக்குது. அப்போ அதே போல் தமிழும் இன்னைக்கு நம்ம அன்னைக்கு பயன்படுத்தின மொழியை நம்ம பயன்படுத்துகிறோம். தூக்கம் அப்படின்னா அது நித்திரை, பழைய மொழி. ஆனால் இன்னைக்கு அது மருவி இன்னைக்கு எப்படி வந்திருக்கு பாருங்க. தூக்கம், நித்திரைக்கு அடுத்து தூக்கம் வந்துச்சு. என்ன இன்னைக்கு உறக்கம்னு இருக்குது வார்த்தை. வேற தூக்கத்துக்கு துயில் கொள்ளுதல். பாருங்க எவ்வளவு ஒண்டர்ஃபுல், என்ன எவ்வளவு ஒரு அருமையான தமிழ் மொழி. இதை விட வேற என்னங்க வேணும்? மற்ற மொழியில இப்படி இருக்குமா? அப்ப எவ்வளவு நாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் பாருங்க. அப்ப நம்ம மொழி எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது. இதை நாம உணர்றது இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ் மொழியை வளர்த்தெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் கூட ஒழுங்காக தமிழ் பேச தெரியவில்லை. மாணவ மாணவிகளுக்கு என்ன மடிக்கணினி வழங்கு திட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதில் நமது அவர் பேசுகிறார், மாணவர்களே, உங்களுக்கு இந்த லேப்டாப் கொடுக்கப்படுகிறது. இந்த லேப்டாப்பை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும். இதை வீடியோ கேம்ஸ் விளையாடுவதற்கோ ஆடியோ சாங்ஸ் பார்ப்பதற்கோ நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். பார்த்தீங்களா அவர் எவ்வளோ அழகாக ஆங்கிலம் பேசுகிறாரு. அப்போ பாருங்க, இன்னைக்கு தமிழ், நாங்கள் தமிழை கட்டி காப்போம்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு வேஷம், அதெல்லாம் ஒரு போலி. உண்மையிலே நம்மளை தமிழை கட்டி காத்தவர்கள் யாரு? நமது தமிழாசான் திருவள்ளுவர். உலகம் முழுவதும் இன்று திருக்குறள் பேசப்படுகிறது, பல மொழிகளிலே என்ன செய்யப்படுகிறது? பிரதி எடுக்கப்படுகிறது. அவ்வளவு அர்த்தம், அவ்வளவு மனித வாழ்க்கைக்கு தேவையானது. அதே போல நம்ம தமிழ் காப்பியங்கள், நாலடியார், இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. தமிழை போல, மொழியை போல, தமிழ் இலக்கியத்தை போல இந்த உலகத்துல எவ்வளவு ஒரு இதுவுமே கிடையாது.
நாம உணர்றதில்ல, நம்ம நாட்டு மக்கள் உணர்றதில்ல. நாம சும்மா பொங்கலை கொண்டாடிட்டு சும்மா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் தான் நாம, ஆங்கிலத்தில் தான் நாம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வேஷம். நாமும் வேஷத்தோட தான் இருக்கிறோம். நம்ம மொழிக்காக நாம பாடுபடலை. நாம எல்லாம் ஆங்கிலம் தேவை, ஆங்கிலம் படிக்க வேண்டும், பிற மொழிகள் தேவை. உன்னால எத்தனை மொழி படிக்க முடியுமோ அத்தனை மொழி படி. ஏன்னா நல்லது. இன்னைக்கு நீ வளரணும், நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா 4 மொழிகள் தெரிந்திருந்தாதான் நீ முன்னேற முடியும். ஏன்னா எங்கெங்க சுத்தி பார்த்தாலும் அடுத்து அயல் மொழி பேசக்கூடிய ஒரு ஆள் தான் இருக்கிறாங்க. எந்த கடைக்கு போனாலும் அயல் மொழி தான். அப்ப அந்த மொழியை நீ தெரிஞ்சிருக்கணும். பிற மொழிகளை தெரிந்திருப்பது தவறில்லை, ஆனால் தமிழை நீ மறந்து விட்டாயே. தமிழா, இன்னைக்கு ஆங்கிலம் அதுல படிக்கிறோன்ட்டு உன்னால தமிழ் பேச முடியல, தமிழில ஒரு உரை கொடுக்க முடியவில்லை. பாருங்க, அதுதான் முக்கியம். நீ தமிழை ஆழமாக மற்ற நீ எந்த மொழிகளையும் கற்றுக்கொள், அது பிரச்சனை இல்லை. எனவே நம்ம மொழியை, நமது மண்ணை, நமது தமிழ் கலாச்சாரத்தை வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நாள், பொக்கிஷமான நாள் இந்த நாள். எனவே இந்த இத்தகைய அர்த்தங்களை உணர்ந்தவர்களாகிய நாம் அனைவரும் ஒன்று கூடி, தமிழர் என்ற விதத்திலே ஒன்று கூடி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். விவசாய தொழிலை மதிப்போம், உழவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு பின்னால் இருந்து வேலை செய்கின்ற ஒவ்வொரு விவசாயிகளும் எவ்வளவு கஷ்டம், கடினம், அவருடைய நலன்கள் பேணப்பட வேண்டும், விவசாயிகளுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும். அவர்கள் நன்றாக இருந்தால்தான் நமது வாழ்வு நன்றாக இருக்கும் என்ற விதத்திலே நாம் இறைவனிடம் ஜெபம் செய்வோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நாம் இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். ஆமென். பக்கம் 93. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. பலியன என்னை நான் தருகின்றேன், பலியன என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். நிலத்தின் விளைச்சலை உலக பயன்பாட்டிற்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று முளையல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது மாட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதுதர் புனிதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களது மகிமை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால்
நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளி நுழைற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்கோந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்களே வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தொடரும் இரத்தம் என்னை காத்த முடியல அவள் ஒழிப்பதாக. பக்கம் எண் 157. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசீர் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசீர் பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. எனையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா, எனையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா. நீதம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசீர் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசீர் பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என்னை தாங்கும் உன் அன்பு மாறாதது, அது என் வாழ்வின் செல்வத்துள் மேலானது. என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா, என் சொந்தம் இனி என்றும் நீ அல்லவா. நீதம் என் வாழ்வின் பொருள் தேடும் உறவல்லவா, உறவல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசீர் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசீர் பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம்,
என் உள்ளம் எங்கோ பூ பூக்குதே, புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நமக்கு ஆசன விருந்தை ஏற்பாடு செய்த குடும்பத்தாருக்கு நமது நன்றியும் வாழ்த்துக்களையும் நம்முடைய ஜெபங்களையும் நாம் அன்போடும் பாசத்தோடும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இந்த முதல் சனி மற்றும் மூன்றாம் சனி இந்த இடத்திலே நடைபெறுகின்ற இந்த வழிபாடுகளிலே கலந்து கொள்ளுங்கள். அன்னை மரியாள் உடைய ஆசீர்வாதத்தையும் அருளையும் பெற்று செல்லுங்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளிலிருந்து சேகரித்தவற்றையும் திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறைபொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 286. அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்தடி, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்தடி, எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்க்க முந்தன் பாதத்தில் ஜெபமாலை தாய் மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்த முந்தன் பாதத்தில் ஜெபமாலை தாய் மரியே, எம்மை